இந்த விஞ்ஞான உலகத்துல இப்ப கூட பொங்கல்லாம் வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கும் பொங்கல் வச்சும் பொங்கல் ஏன் பண்றேனே தெரியாம இருக்கிறவங்களுக்கான வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொங்கல் திருநாள்ல பாத்தீங்கன்னா சூரிய வழிபாடு என்பது விவசாய அறுவடைக்கு காரணமா இருக்கிற சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாங்க. தை மாசம் முதல் நாள்க இன்னைக்கு சூரியன் வடக்கு நோக்கி நகர்வதை குறிக்குங்க. புதுப்பானையில் பொங்கலிட்டு பொங்கி வழியும் போது பொங்கலோ பொங்கல் என்று கூறி சூரியனுக்கும் விவசாயத்துக்கும் நன்றி தெரிவிக்கும் விழாங்க. இன்றைய தகவல்ல பாத்தீங்கன்னா 50 வழிபாடுன்னு சொல்லாங்க. சூரியனுக்கு மட்டும் வழிபாடு இல்ல. பொங்கல் சடங்கில் சூரியன் தீ, நிலம் வந்து பானைங்க, நீர் வந்து காற்றுங்க, தீ உருவாக பயிர்கள் ரொம்ப முக்கியம், அரிசி என 50 வழிபாடா வணங்கப்படுதுங்க. வழிபாட்டு முறை ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வாசல்ல கோலமிட்டு புத்தாடை அணிந்து மண்பானையில பொங்கல் வைத்து கரும்பு, மா இலை, மஞ்சள், பண்ணைப்பூ, பூலாப்பூ வைத்து வழிபடுவது வழக்கங்க. ஏப்பா உங்க ஊர்ல எல்லாரும் சூரிய பொங்கல் வைப்பாங்களான்னு கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா இல்லைங்க. ஒரு சிலர் மட்டும் தான் வைப்பாங்க. நாளைக்கு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எல்லாரும் வச்சிருவாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரும்பொங்கல் வச்சுட்டு பெரியவங்களுக்கும் போய் படைக்கிறதுக்கு போயிடுவாங்க. அதாவது இறந்தவங்களுக்கு படையல் போட்டுட்டு வந்துட்டு தான் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பொங்கல் என்பது சூரியனுக்கு நன்றி தெரிவித்து அறுவடை செய்த பொருட்களை கொண்டு இறைவனுக்கு படைத்து வளமான வாழ்வு கோரும் சுயநலமற்ற பாரம்பரிய விவசாய விழாங்க. கிராமத்துல மட்டும் சூரிய பொங்கல் இல்லைங்க, டவுன்லயே வைப்பாங்க. சில்வர் பாத்திரமோ இல்ல அலுமினிய பாத்திரமோ அவங்களுக்கான வழிபாட்டு முறையை முடிச்சுட்டு நாளைக்கு மாட்டு பொங்கல் வீடியோல வரேன். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.